ஒரு ஆண்டு தடுப்பு காவலுக்கு பின்பு நீதிமன்றம் சென்ற பிள்ளையானுக்கு நீதிமன்ற அதிரடி உத்தரவு. ராஜபக்ச குடும்பத்துக்கு சிக்கல். சமீந்திர ராஜபக்ச மற்றும் பிரியங்கா விஜயநாயக்கவை கைது செய்ய பிடியாணை. மோசடியின் பின்னணியில் ஒளிந்து நிற்கிறாராம் ஜனாதிபதி அனுர. நாமல் கொந்தளிப்பு. ஜனாதிபதி அனுர உட்பட அரசு அதிகாரிகள் சிறை போக நேரிடும் என்றார் தயாஸ்ரீ. 70 அடி பள்ளத்தில் விழுந்தது வேன். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் படுகாயம். இலங்கையின் பல பகுதிகளுக்கு சுழற்சி முறையில் நீர்வெட்டு. அரச உத்தியோகத்தர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி. தொலைபேசி ஊடாக பரவும் பாரிய நிதி மோசடி. மக்களுக்கு காவல்துறை அவசர எச்சரிக்கை. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் சுப்பிரமணியம் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் குறித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் இன்று பிற்பகல் சட்ட மருத்துவ அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதோடு அவர் கைவிலங்கோடு அழைத்து செல்லப்படும் அவரது புகைப்படங்களும் இப்பொழுது வெளியாகியுள்ளது. பிள்ளையான் கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தல் விவகாரத்தால் கைது செய்யப்பட்ட நிலையில் 1 வருடமாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று சட்ட மருத்துவ அதிகாரியிடம் பிள்ளையான் முன்னிலைப்படுத்தப்பட்டதோடு சட்டமா அதிபரின் ஆலோசனை கிடைக்கும் வரையில் அவரை விளக்கமறியலிலேயே வைக்குமாறு கல்கிசை நீதவான் நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இது மட்டுமல்லாது நாட்டில் நடந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்தும் பிள்ளையானோடு அவரது தரப்பினரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அண்மை காலமாக கடும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிட வேண்டியது. சமீந்திர ராஜபக்ச மற்றும் பிரியங்கா விஜயநாயக்கவை கைது செய்ய திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏர்பஸ் விமான கொள்வனவின் நேரம் லஞ்சம் வாங்கிய சம்பவத்தில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்சவின் மகன் சமீந்திர ராஜபக்ச மற்றும் கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க ஆகியோரையே கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதரகம லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விடுத்த வேண்டுகோள் பரிசீலித்த பின்னர் இன்று தனது தீர்மானத்தை அறிவித்து இந்த பிடியாணைகளை பிறப்பித்துள்ளார். குறித்த கைது உத்தரவை இலங்கையின் அனைத்து விமான நிலையங்களுக்கும் அனுப்புமாறு நீதவான் உத்தரவிட்டதோடு சந்தேக நபர்கள் இலங்கைக்கு வருகை தந்தால் அவர்களை கைது செய்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அறிவிக்குமாறு குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கும் கட்டளையிட்டுள்ளார். இலங்கையில் இடம்பெற்றுள்ள நிலக்கரி மோசடியின் பின்னணியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தொடர்பு உள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளமை இப்பொழுது பேசு பொருளாகியுள்ளது. நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதோடு இந்த அரசாங்கத்தின் கொள்கை என்பது மற்றவர் பையை களவெடுத்துவிட்டு திருடன் திருடன் என கத்திக்கொண்டு தப்பியோடும் ஒரு பிக் பாக்கெட் திருடனை போன்றது என்றும் கூறியுள்ளார். நிலக்கரி மோசடியுடன் தொடர்புடையவர்களை ஜனாதிபதி பாதுகாத்து வருகின்றார் என்றும் ஜனாதிபதியின் செயற்பாடுகள் மற்றும் அரசாங்கத்தின் நகர்வுகளை பார்க்கும் போது அவரே இந்த மோசடியின் பின்னணியில் இருப்பது தெளிவாகின்றது என்றும் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். ஜனாதிபதி விவசாய அமைச்சராக முன்பு இருந்தபோது தற்போதைய அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவர் அமைச்சுக்கு கொண்டு வரப்பட்டார். அவர் மீது ஏற்கனவே மோசடி குற்றச்சாட்டுகள் இருக்கும் நேரத்தில் தற்போது தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்து மீண்டும் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இப்பொழுது நாட்டில் எரிபொருள் விலை மற்றும் மின்சார கட்டணம் அதிகரித்து வரும் நிலையில் அரசு ஊழியர்கள், வைத்தியர்கள் மற்றும் அத்தியாவசிய சேவை வழங்குனர்களுக்கான கொடுப்பனவுகள் இன்னும் அதிகரிக்கப்படவில்லை. விவசாயிகள் அறுவடை செய்யும் நேரத்தில் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிடுகின்றது. இது உள்நாட்டு விவசாயிகளை அழிக்கும் செயல் என்றும் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் இப்பொழுது மின்கட்டண அதிகரிப்புக்கு காரணம் தரமற்ற நிலக்கரி கொள்வனவு என்றும் மின் கட்டணத்தை மேலும் 50% அதிகரிப்பதற்கு புதிய நிறுவனங்கள் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளன என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் குர்நாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் தெரிவித்ததோடு தரமற்ற நிலக்கரி விவகாரத்துக்காக எதிர்காலத்தில் ஜனாதிபதி உட்பட அமைச்சரவை மோசடியுடன் தொடர்புடைய அரசு அதிகாரிகள் சிறை செல்ல நேரிடும் என்றும் கூறியுள்ளார். அரசாங்கம் இப்பொழுது வலுசக்தி துறையில் பாரியதொரு நெருக்கடியை உண்டாக்கியுள்ளது. புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்களை மேம்படுத்துவதற்கு எந்தவித நடவடிக்கைகளையும் இதுவரையில் மேற்கொள்ளவில்லை. சூரிய மின்சக்தி திட்டத்தை அரசாங்கம் பலவீனப்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது சூரிய மின்சக்தி திட்டத்தில் ஒரு அலகுக்கு 34 ரூபாய் அளவில் செலுத்தப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த தொகை 15 முதல் 19 ரூபாவாக குறைக்கப்பட்டது என்றும் கருத்து வெளியிட்ட தயாஸ்ரீ ஜெயசேகர புதிய மின்சார சட்டத்துக்கு அமைய மின் விநியோகத்தை துண்டிக்க எந்த நிறுவனத்துக்கும் அதிகாரம் இல்லை என்றும் ஆனால் திருத்தப் பணிகளை மேற்கொள்வதாக கூறி ஒரு சில பகுதிகளில் மிகவும் சூட்சுமமான முறையில் மின் விநியோக துண்டிப்பு அமுல்படுத்தப்படுவதாகவும் இவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
உங்கள் கையடக்க தொலைபேசிகளுக்கு வரும் சந்தேகத்துக்கிடமான குறுஞ்செய்திகள், இணைய இணைப்புகள் குறித்து ஒவ்வொருவரும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று காவல்துறை ஊடகப் பிரிவு இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அண்மை காலமாக குறுஞ்செய்திகள் ஊடாக முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் மற்றும் சைபர் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதோடு காவல்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. உங்களுக்கு வரும் குறுஞ்செய்திகளில் உள்ள இணைய இணைப்புகளை கிளிக் செய்வதற்கு முன் அதன் இறுதிப் பகுதியை நன்கு அவதானிக்க வேண்டும். குறிப்பாக NET, XYZ மற்றும் CC போன்ற வழமைக்கு மாறான எழுத்துக்களை கொண்ட இணைய இணைப்புகளை திறக்க வேண்டாம் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பெரும்பாலும் இப்படியான இணைய முகவரிகள் தனிநபர் தரவுகளை களவெடுக்கவும் உங்கள் வங்கி கணக்குகளில் உள்ள பணத்தை மோசடி செய்வதற்கும் பயன்படுத்தப்படுவதாக இப்பொழுது தெரிய வந்துள்ளது. அறிமுகம் இல்லாத நபர்களிடமிருந்து வரும் செய்திகள் குறித்து அவதானமாக இருங்கள் என்றும் சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை எந்த காரணம் கொண்டும் கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் காவல்துறை பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. உங்களுக்கு இதுபோன்று சந்தேகத்துக்கிடமான குறுஞ்செய்தி வந்துள்ளதா என்பதை கருத்துக்களில் பதிவிடலாம். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சென்ற வேன் வீதியை விட்டு விலகி 70 அடி பள்ளத்தில் வீழ்ந்து இன்று அதிகாலை 1 மணியளவில் கொத்மலை கெரண்டியல்ல பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் வேனில் பயணித்த 5 பேர் படுகாயமடைந்து நுவரெலிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நுவரெலிய கம்பளை பிரதான வீதியின் கொத்மலை கெரண்டியல்ல பகுதியில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்துக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து விபத்துக்குள்ளான இடத்துக்கும் அருகிலேயே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிள் விபத்தொன்றில் காயமடைந்த ஒருவரை பார்வையிட்டுவிட்டு மீண்டும் கொத்மலை தலவந்தென்ன நோக்கி சென்று கொண்டிருந்த நேரமே குறித்த விபத்து நேர்ந்துள்ளது. வேனில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் மற்றும் ஒரு விற்பனை உதவியாளர் பயணித்துள்ளதோடு வேன் உரிமையாளரே அதனை ஓட்டி சென்றுள்ளதாகவும் காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. அரசு நிறுவனங்களில் வேலைகளை எதிர்வரும் 16 மற்றும் 17 திகதிகளில் ஆன்லைனில் முன்னெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய அரசு சேவையை முறைப்படி முன்னெடுத்து செல்வதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை குழு தீர்மானித்துள்ளது. பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய தலைமையில் இது குறித்த கூட்டம் ஆன்லைன் ஊடாக நடைபெற்றுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் வந்துள்ள சவால்களுக்கு மத்தியில் எரிபொருள் மற்றும் எரிசக்தியை சிக்கனமாக பயன்படுத்தி அரசு சேவையை தடையின்றி முன்னெடுக்க எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் முன்னேற்றம் குறித்தும் இங்கு ஆராயப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்கள் சாத்தியமான சந்தர்ப்பங்களில் ஆன்லைன் ஊடாக கற்பித்தல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதோடு கிராம உத்தியோகத்தர் போட்டி பரீட்சை உள்ளிட்ட தேர்வுகள் திட்டமிட்டபடி நடத்தப்பட்டதாக பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது. போக்குவரத்து, டிஜிட்டல், பொருளாதாரம் மற்றும் நீதி அமைச்சு உள்ளிட்ட பல அமைச்சுக்கள் அத்தியாவசிய ஊழியர்களை கொண்டு அல்லது ஆன்லைன் ஊடாக தமது சேவைகளை தடையின்றி வழங்கி வருவதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இப்பொழுது நிலவும் வறண்ட வானிலையால் நீர்வெட்டை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இன்று முதல் 10ஆம் திகதி வரை இந்த நடவடிக்கை பல பகுதிகளில் கட்டம் கட்டமாக நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதோடு பத்திரமுள்ள பாமன்கடை, வெள்ளவத்தை மற்றும் நாவலை, கொழும்பு சுற்றியுள்ள பல பகுதிகளில் ஒரு நாளை தவிர இரவு 10 மணி முதல் மறுநாள் அதிகாலை 1 மணி வரை 3 மணி நேரத்துக்கு நீர் விநியோகத்தை நிறுத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பாதுக்க, ஹோமாகம, பெலவத்த, பன்னிப்பிட்டிய பகுதிகளில் இரவு 8 மணி முதல் 24 மணி நேர நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த முடிவு நீண்டகால நீர் விநியோக தடையை தடுக்கும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. நீர் விநியோக தடைக்கு பின்பு 3 நாட்களுக்கு நீர் விநியோகம் வழங்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை மேலும் தெரிவித்துள்ளது. மார்ச் 31ஆம் திகதி அன்று கல்பிட்டி கீரிமுந்தலம் கடற்பகுதியில் இலங்கை கடற்படையால் நடத்தப்பட்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையில் நாட்டுக்குள் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்ய முயன்ற 98 கிலோகிராம் ஏலக்காயை ஏற்றி சென்ற ஒரு டிங்கி படகோடு 2 சந்தேக நபர்களையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். கல்பிட்டி கீரிமுந்தலம் கடற்பரப்பை உள்ளடக்கி வடமேற்கு கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பலான விஜயவால் நடத்தப்பட்ட குறித்த சிறப்பு தேடுதல் நடவடிக்கையில் இந்த சந்தேகத்திற்கிடமான ஒரு டிங்கி படகு ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. கல்பிட்டி பகுதியை சேர்ந்த 19 மற்றும் 41 வயதுடையவர்கள் இதில் கைது செய்யப்பட்டுள்ளனர்.